எனது நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா? இது நமது சேனலின் 3வது பதிவு. முதல் 2 பதிவில் நாம் உறங்கும் நிலைகள், அதன் விளைவுகள், மேலும் வீண் செலவுகளை தவிர்க்கவும் ஒற்றை தலைவலியை போக்கவும் வழியையும் பார்த்தோம். அதில் விடுபட்ட ஒரு தகவலையும் இந்த பதிவில் பார்த்து விடலாம். நமது பதிவு ஒவ்வொன்றும் ஒரு பயிற்சி மாதிரி இருக்கும். அதனால் வார்த்தைகளுக்கு வார்த்தை ஒரு சிறிய இடைவெளி வரும், கொஞ்சம் பொறுத்து கொள்ளவும். என்ற பதிவில் விடுபட்ட ஒரு தகவலை பார்க்கலாம். ஏன்னா நல்ல விஷயங்களை தள்ளி போடக்கூடாது. எனது நண்பர்களுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதுகிறேன். நாம் இரவில் உறங்க செல்வதற்கு முன்பு டாய்லெட் சென்று வருவோம். அப்போது கால்களில் கொஞ்சம் நீரை ஊற்றி சுத்தம் செய்வது வழக்கம். அப்படியே ஈரக்கால்களோடு வந்து உறங்கக்கூடாது. ஏன்னா அதனால் நம்மிடம் உள்ள செல்வம் குறையும் அல்லது செல்வம் வருவது தடையாகலாம். செல்வம் வரும் வழிகள் தடையாகலாம். அதனால் கால்களை டவல் வைத்து நன்றாக துடைத்துவிட்டு பிறகு உறங்குவது நன்மை தரும். குறுகலாக படுத்து உறங்குவதையும் தவிர்க்கவும். ஏன்னா அதனால் தீய பலன்களே அதிகமாக இருக்குது. அதனால் அதை தவிர்க்கவும். அடுத்து, படுத்தவுடன் உறக்கம் வருவதில்லை, என்ன செய்யலாம்? இப்போ எல்லாருமே மொபைல் ஃபோனை தான் அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் ஏற்படக்கூடிய கெடுதல்கள் என்னங்கிறதும் மெடிக்கல் ரிப்போர்ட்டும் வருது. டாக்டர்ஸும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம படுத்த நிலையில் மொபைல் ஃபோன் பார்த்தோம்னா அதனுடைய எஃபெக்ட் ரொம்பவே மோசமானதாக இருக்குங்கிறதும் சொல்லிகிட்டு இருக்காங்க. முடிந்தவரை அதை தவிர்க்கவும். அதுவும் இப்போல்லாம் அதிக நேரம் பார்க்குறாங்க. இரவு 12 மணி 1 மணி வரையிலும் கூட தூக்கம் வரலைன்னா மொபைல் ஃபோனை பார்த்துட்டு படுத்துருக்குறாங்க. அது மிக மிக கெடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம். அதை முற்றிலும் தவிர்க்கவும். உடன் உறக்கம் வரவில்லை என்றால் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தின் நாமங்களையும், திருவடி போற்றி, திருவடி சரணம் அல்லது பிடித்த மந்திரங்களை உச்சரித்து கொண்டே இருங்கள். சிறிது நேரத்திலேயே தூக்கம் வந்துவிடும். அதெல்லாம் என்னால் முடியாது என்றால் புத்தகங்கள் படிக்கலாம். அதுவும் உங்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்டாக இருந்தால் தூக்கம் உடனே வந்துவிடும். சரியா? அடுத்து, காலையில் தூங்கி எழுந்தவுடன் என்ன செய்யணும்? ஏன்னா தூங்கி எழுந்திருக்கும் போது எப்படி நம்ம எழுந்திருக்கணும் அப்படிங்கிறத போன வீடியோவில் பார்த்தோம். இடதுபுறமாக திரும்பி இடது கையை ஊன்றி எழுந்து பழகி கொண்டால் நம்ம வீண் செலவுகளை தவிர்க்கலாம் என்று பார்த்தோம். அடுத்து, இப்போது எழுந்தவுடன் முதலில் ஆயில் வாப்லிங் செய்யணும். எண்ணெய் கொப்பளித்தல். ஆயில் வாப்லிங் எதற்காக செய்யணும், அதனால் என்ன நன்மைகள் என்பதை பார்க்கலாம் வாங்க. வாய் துர்நாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக, பிறகு முழுமையாகவும் அகன்றுவிடும். வாய் துர்நாற்றம் முழுமையாக நீங்கும். இதனால் கணவன் மனைவியின் பிரச்சனை தீரும். அதுவும் இளைய தம்பதியராக இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. என்ன நண்பர்களே, சில விஷயங்களை இலைமறைவு காயாகத்தான் சொல்ல முடியும். ஆனால் இப்போதெல்லாம் இலையும் இல்லை, மறைவும் இல்லை, வரம்பு மீறி இருக்கிறது. வரம்பு மீறி போச்சு. நிறைய சேனல்கள் அப்படி தான் இருக்குது. ஏன்னா மீடியாவில் வந்து இன்றைக்கி சிறிய குழந்தைகள்லேருந்து பெரியோர்கள் வரையிலும் எல்லாரும் பார்க்குறாங்க அப்படிங்கிற அந்த உணர்வே இல்லாமல் அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதையெல்லாம் கேட்டால் காட்டுவதும் ரசிப்பதும் தனி மனித சுதந்திரம் என்பார்கள். அதற்குள் நாம் அதிகமாக நுழைய வேண்டாம். ஆயில் வாப்லிங் செய்வதால் அடிக்கடி வரும் தலைவலி சரியாகும். தொண்டை வலி இருந்தால் அதுவும் சரியாகும். மேலும் நாம் சாப்பிட்ட கழிவுகள் சாப்பிட்டு விழுங்குறோம் இல்லையா, அப்போ வந்து அந்த தொண்டை குழியில் சிறிதளவு அந்த கழிவுகள் தங்கிரும்.
அதையும் சுத்தப்படுத்தும். அது நாள்பட அப்படியே அழுக்காக மாறி உடல்நிலையை கெடுக்கும், அல்ல உள்ளே போய் ஏதாவது தொந்தரவுகள் செய்யும். அதையும் வெளியில் கொண்டு வந்துடும். இந்த எண்ணெய் வாப்ளிங் செய்யும் பொழுது அதுவும் வெளியில் வந்து சுத்தமாயிரும், எடுத்துரும். மேலும் இஎன்டி சம்பந்தமான அனைத்து விதமான நோய்களும் வராமல் தவிர்க்கப்படும். இதய நோய்கள் வருவதை கூட தவிர்க்கலாம் என்று ஆய்வுகள் கூறுகின்றன, சில ஆய்வுகள் கூறுகின்றன. சரியா? அதனால் வாங்க நாமும் ஆயில் வாப்ளிங் செய்யலாம். எப்படி பார்க்கலாம் வாங்க நண்பர்களே. ஆயில் வாப்ளிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அதனுடைய வழிமுறையை பார்க்கலாம். இதற்கு நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் அல்லது கடலெண்ணெய் எது வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். வாசனை வேண்டும் என்றால் கொஞ்சம் நெய்யும் சேர்த்து கொள்ளலாம். அதோடு நம்ம எந்த எண்ணெயை பயன்படுத்துகிறோமோ அதனோட கொஞ்சம் நெய்யும் சேர்த்து கொள்ளலாம். நல்லெண்ணெய் லேசான கசப்பு இருக்கும், சில பேருக்கு பிடிக்காது, குமட்டல் வரும். அதுவும் நல்லது தான், குமட்டல் வருவதும் நல்லது தான். கொஞ்சம் அதையும் பொறுத்து கொண்டு வாப்ளிங் செய்தால் நல்லது. ஏன்னா மற்ற ஆயிலை விட நல்லெண்ணெய் பெஸ்ட்டு. முடியவில்லை என்றால் தேங்காய் எண்ணெயும் பயன்படுத்தலாம். சரி, எப்படி என்று பார்க்கலாம். 30 ml 30 ml அல்லது நீங்கள் வாய் கொப்பளிக்கும் அளவிற்கு எண்ணெயை எடுத்துக்கொள்ளவும். காலை எழுந்தவுடன் காலை கடனை முடித்துவிட்டு பிறகு விரல்களால் பற்களை தேய்த்துவிட்டு நாவையும் சுத்தப்படுத்தி நமது ஆள்காட்டி விரலை தொண்டை வரை செலுத்தி சுத்தம் செய்து நீரை வாயில் ஊற்றி கழிவுகளை உமிழ்ந்து சுத்தப்படுத்தி கொள்ளலாம். அதன் பிறகு எண்ணெயை வாயில் ஊற்றிக்கொள்ளவும். தேவையான அளவுக்கு தான் ஊற்றிக்கணும். ஏன்னா கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா ரொம்ப நேரம், எப்படியும் ஒரு அரை மணி நேரம், மேக்ஸிமம் 30 மினிட்டு, மினிமம் ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வந்து வாப்ளிங் செய்ய வேண்டியது இருக்கும். அப்போ வந்து வாய் வலி எடுக்கும். அதனால் தேவையான அளவிற்கு மட்டும் எண்ணெயை ஊற்றிக்கொள்ளவும். அதனால் எண்ணெய் அளவாக இருப்பது நல்லது. ஒரு அரை மணி நேரம் அப்படியே லேசாக கொப்பளித்து கொண்டே இருக்கும், அந்த ஒரு ஆக்டிங்லேயே இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறது நல்லது. அந்த நேரத்தில் பேச முடியாது. காலையில் பேசாமல் இருக்கிறது நல்லது தானே. ஏன்னா காலையில் வீட்டில் வீண் வம்பிழுத்து சண்டைகள் வராமல் இருக்கும். அதனால் அதுவும் நல்லது தான். லேசாக கொப்பளிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அடுத்து ஒரு 10 நிமிடத்தில் வந்து அந்த ஆயில் என்ன ஆகும், கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி கெட்டியாகும். ஒரு 10 நிமிஷத்தில் கெட்டியாகும். அடுத்து ஒரு மீண்டும் அப்படியே கொப்பளிச்சிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து பண்ணும்போது அடுத்து ஒரு 10 to 15 நிமிடத்திற்குள்ள கெட்டியான எண்ணெய் வந்து தண்ணீர் போல் லேசாக மாறிவிடும். தண்ணி மாதிரி லேசாக மாறிவிடும். பிறகு அதை வந்து வெளியில் உமிழ்ந்து விடலாம். நீங்கள் அந்த நீரை ஏதாவது ஒரு செடி மேலேயோ ஒரு புல் மேலேயோ வந்து உமிழ்ஞ்சிங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து கொஞ்சம் நேரம் இருந்து பாருங்கள். இப்போ காலையில் ஒரு செடி மேலே அந்த ஆயில் உமிழ்ஞ்சிட்டு ஈவினிங் டைம் பாருங்கள், அது அப்படியே கருகி போயிடும். அந்த ஒரு புல்லாக இருந்தாலும் ஏதோ ஒரு செடியாக இருந்தாலும் சின்ன செடிகள் கருகி போயிடும். அந்தளவுக்கு நமக்குள்ளே இருக்கிற விஷத்தன்மையை, நம்ம உடம்புல இருக்கிற விஷத்தன்மையை, நம்ம வாயில் இருக்கக்கூடிய விஷத்தன்மையை அது வந்து ரிமூவ் பண்ணும். அது நீங்கள் பார்க்கலாம். அதை தான் ஜோக்காக சொல்லுவாங்க, நாய் கடித்தா கூட பிழைச்சிக்கலாம், மனுஷன் கடித்தானா ரொம்ப கஷ்டம், மனுஷனுக்கு அதை விட விஷம் அதிகம்னு சொல்லுவாங்க. அந்த விஷத்தன்மையெல்லாம் நீங்கிவிடும். அதன் பிறகு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுங்க. பிறகு லேசான வெந்நீரில் வாயை சுத்தம் செய்து கொள்ளவும். டூத் பேஸ்ட்டு, ஹெர்பல் பொடி அந்த மாதிரி ஏதாவது பயன்படுத்தலாம். அடுத்து காலையில் முதல் உணவாக கொஞ்சம் பழங்களை சாப்பிடுங்க. பழங்களை சாப்பிடுவது நல்லது. டீ காப்பியை தவிர்க்கவும். அடுத்து 1 மணி நேரம் கழித்து உங்களுக்கு விருப்பமான உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் அளவாக. சரியா? இது போல் இந்த ஆயில் வாப்ளிங் செய்து வந்தால் வாரத்தில் ஒரு 2-3 நாட்கள் செய்தால் கூட போதும். லீவு நாட்களில்
தவறாமல் செய்யுங்க. ஏன்னா மற்ற நாட்களில் ரெகுலர் டேஸில் நமக்கு ரொம்ப டைம் கம்மியாக இருக்கும். லீவு நாட்களில் வந்து தவறாமல் செய்யுங்க. இடையிலையும் ஒரு டைம் 2 டைம் செய்து வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வழிமுறைகளெல்லாம் கடைபிடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னோம்னா உடலுக்கு வரும் நோய்கள் முன்கூட்டியே தடுக்கப்படும். உடலுக்கு வரும் நோய்கள் முன்கூட்டியே தடுக்கப்படும். ஆரோக்கியமாக வாழலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த பதிவை நிறைவு செய்வதற்கு முன்னாடி 2 ஜோக்கு நல்லா இருந்தது. அதை உங்களோடவும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒருவர் சொல்கிறாரு, உங்கள் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையை எங்கு தேடினாலும் கிடைக்காது அப்படிங்கிறாரு. அப்படியா? ஆமாம், இவரை 4-5 வருஷமாக போலீஸ்காரங்க தேடியே கிடைக்கல, அப்படிப்பட்ட மாப்பிள்ளை அப்படின்றாரு. எல்லோரும் நல்வாழ்வு வாழ ஏக இறைவனை வணங்கி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பதிவுகளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.